மன அமைதி மற்றும் பொறுமையின் அவசியத்தை விளக்கும் ஒரு அழகான நீதிக்கதை இதோ. அமைதியின் ரகசியம், தி சீக்ரெட் ஆஃப் பீஸ். முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் தனது நாட்டில் உள்ள சிறந்த ஓவியர்களுக்கு ஒரு சவால் விடுத்தார். அமைதி என்றால் என்ன என்பதை ஓர் ஓவியமாக வரைந்து காட்ட வேண்டும் என்பதே அந்த போட்டி. வெற்றி பெறுபவருக்கு மிகப்பெரிய பொற்கிழி பரிசாக அறிவிக்கப்பட்டது. நாட்டின் தலைசிறந்த ஓவியர்கள் பலர் தங்களது ஓவியங்களை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். இறுதியில் 2 ஓவியங்கள் மட்டும் மன்னரின் இறுதித் தேர்வுக்கு தகுதியாயின. முதல் ஓவியத்தில் ஒரு தெளிந்த நீல நிற ஏரி இருந்தது. அதைச் சுற்றி உயரமான மலைகள், மேலே வெண்மேகங்கள், பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அந்த ஏரியின் அமைதியை ஒரு சிறு அலை கூட கலைக்கவில்லை. இதை பார்த்த அனைவரும், இதுதான் அமைதியின் உச்சம் என்று பேசிக்கொண்டனர். இரண்டாவது ஓவியம் முற்றிலும் வேறாக இருந்தது. அதில் ஒரு பயங்கரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. வானம் இருண்டு, இடி மின்னலுடன் மழை கொட்டியது. மலையிலிருந்து நீர்வீழ்ச்சி ஒன்று ஆக்ரோஷமாக விழுந்து கொண்டிருந்தது. பார்ப்பதற்கே பயமாகவும் சத்தமாகவும் இருந்தது. மன்னர் இந்த ஓவியத்தை உற்று பார்த்தார். அங்கே நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய பாறையின் சந்தில் ஒரு சிறிய குருவி கூடு கட்டியிருந்தது. அந்த புயல், மழை, இடி சத்தத்திற்கு மத்தியிலும் அந்த குருவி தனது கூட்டில் மிகவும் அமைதியாக, அச்சமின்றி அமர்ந்திருந்தது. மன்னரின் தீர்ப்பு. அனைவரும் முதல் ஓவியமே வெல்லும் என்று நினைத்தபோது மன்னர் 2வது ஓவியத்தையே சிறந்ததாக தேர்ந்தெடுத்தார். மக்கள் குழப்பமடைந்து, மன்னா, முதல் ஓவியம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இந்த சத்தமும் புயலும் நிறைந்த ஓவியத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டனர். மன்னர் புன்னகையுடன் சொன்னார், விடப்பெரிது. அமைதி என்பது சத்தம் இல்லாத இடத்திலோ கஷ்டங்கள் இல்லாத இடத்திலோ இருப்பது அல்ல. சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள், சத்தங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் கலங்காமல் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. அந்த குருவியின் மனநிலைதான் உண்மையான அமைதிக்கு சான்று. உண்மையான அமைதி என்பது வெளியில் இல்லை, அது நம் மனதிற்குள் இருக்கிறது. இந்த பாடத்தின் முக்கியத்துவம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது பதற்றமடையாமல் இருப்பதே அமைதி. சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது வலிமை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?